வெல்கம் டு வள்ளி விலாக். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வந்து நான் வீடியோ போடுறேன். ஸோ என்னோடய விஷயத்தை பற்றியோ நான் உங்ககிட்ட வந்து இது வரைக்கும் ஷேர் பண்ணதில்லை. ஸோ வந்து எங்கள் லைஃப்பில் நடந்த விஷயமோ அதுதான் நான் இப்போ வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா வீடியோ போடுறதுக்கு முன்னாடி நான் பாட்டுன்னு என் இஷ்டத்துக்கு போடக்கூடாது இல்லைங்களா. நான் என்னை பற்றி என்னுடைய பேர் என்ன, வளர்ந்தது எப்படி, என்ன இதுன்னு என்னோடய டீட்டெயில்ஸ் மொத்தமும் தெரியணும். இந்த சோஷியல் மீடியா பொறுத்தவரையும் அப்படி தான் நம்மளோட விஷயத்த வந்து ஷேர் பண்ணுறோம் அப்படின்ட்டு நம்ம வந்துட்டுனா மோஸ்ட்லி எல்லா விஷயத்தையும் சொல்கிற மாதிரி தான் இருக்கும், எதையுமே மறைக்கிற மாதிரிலாம் இருக்காது. ஸோ அதுமாதிரி அதனால நான் என் விஷயத்தை வந்து பார்க்குறவங்க உங்கள் மேலே நம்பிக்கை வச்சுட்டு நான் வந்து எல்லா விஷயத்தையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கும்போது வந்து என்னுடைய லவ் ஸ்டோரி தான் பார்க்க போகிறீங்க. ரொம்ப பெருசாலாம் இல்லை, ரொம்ப கொஞ்சம் கம்மியாக தான். ஸோ வந்து வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகாமல் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லி முடிக்கிறேன். இப்போ எனக்கு 25 வருஷத்தில் நடந்தது எல்லாத்தையுமே சொல்ல முடியுமான்னு கேட்டிங்கன்னா சொல்ல முடியும். ஸோ வந்து உங்களுக்கு போர் அடிச்சிடும் வீடியோ பார்க்கும்போது, அதனால் வந்து உங்களுக்கு நான் போர் அடிக்காமல் சிம்பிளாக சுருக்கமாக சொல்லி முடிச்சிடுறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பேரண்ட்ஸ் கிடையாது. ஸோ வந்து அப்பா அம்மா இல்லை, ஆனால் வந்து என்னை வளர்த்தது எல்லாமே எங்கள் பெரியம்மா தான். எங்கள் பெரியம்மா அண்ணனுங்க அவங்க பிறந்து அதை 3 ஆம்பளை பசங்க எங்கள் பெரியம்மாவுக்கு. அவங்க தான் என்னை வந்து வளர்த்தாங்க. ஸோ வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, அதனால வந்து ரொம்ப படிக்கவும் வைக்கல. ஸோ வந்து வெளியில் அதிகமாக அனுப்ப மாட்டாங்க, ஆனால் வந்து உண்மையாக நல்லா வளர்த்துட்டாங்க எங்களை. வந்து இந்த ஜென்ரேஷனில் வந்து அந்த மாதிரி யாராலையும் இந்த மாதிரி வளர்க்க முடியாது. நல்லா வளர்த்து நல்லா ஒரு செட்டில் ஆகி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ வந்து கல்யாணம் பண்ணது எப்படின்னு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் வந்து 10th கூட முடிக்கல. ஸோ வந்து மேரேஜ் ஆகி முடிச்சதுக்கப்புறம் தான் மேக்கப் காஸ்மெட்டாலஜி முடித்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 13-14 வயசு இருக்கும். ஸோ வந்து அப்போ தான் வந்து நான் ஏஜ் அட்டென்ட் பண்ணேன். இப்போ என்னடா இதுக்கு குழந்தை பருவத்தில் இப்படி நடந்திருக்காங்களேன்னு மட்டும் தயவு செஞ்சு யாரும் திட்டாதீங்க. ஸோ வந்து 14 வயசு இருக்கும். அப்போ வந்து எனக்கு வந்து 13 வயசுலேயே வந்து நானும் எங்கள் ஹஸ்பண்டும் ஒரே ஸ்ட்ரீட்டு. 13 வயசில் தான் அவங்க வந்து வீடு வந்து ஷிஃப்ட் ஆகி வராங்க, வீடு கட்டிட்டு வராங்க எங்கள் ஸ்ட்ரீட்லேயே. ஸோ வந்து அப்போ தான் முதல்ல நான் அவங்கள பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே நான் அவங்கள பார்த்து அவங்க என்னை பார்த்தா அப்படியே அது வந்து ஒரு லவ்வாக ஆயிடுச்சு. எப்படி ஆச்சுன்னா என் தங்கச்சிட்ட சொல்லி அதை வந்து அப்படியே சொல்லிட்டாங்க. முதல்ல அவங்க தான் சொன்னாங்க என்னுடைய லவ், அவங்களுடைய லவ்வும் எங்களுடைய லவ் நம்மளுடைய லவ் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே நாங்கள் திருட்டுத்தனமாக ஃபஸ்ட்டு நாங்கள் பேசினது பார்த்தீங்கன்னா ஃபோனோ நேரிலே கிடையாது, லெட்டரில் தான் பேசினோம் நாங்கள் முதல்ல. ஸோ அந்த லெட்டர்லாம் சத்தியமாக இல்லைங்க, அது எல்லாமே கிழிஞ்சு போய் கிழிச்சிட்டாங்க. எங்கள் பெரியம்மா கிழிச்சிட்டாங்க, எல்லாம் மாட்டி எல்லாம் முடிஞ்சிச்சு. ஸோ வந்து அதுக்கப்புறம் என்னாச்சு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் திட்டுத்தனமாக எடுத்து ஃபோன்லலாம் பேச ஆரம்பித்தேன். ஸோ அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா அது போய் அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சு, ஸோ இவங்களுக்கு தெரியாமல் இவங்க வந்து எங்கள் ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போயிடுவாங்க. வேலைக்கு போனதுக்கப்புறம் வந்து ஃபோன் பேசுறது தெரிஞ்சது வந்து இவங்க போனதுக்கப்புறம் மானவரியாக பயங்கரமாக அந்த ஸ்ட்ரீட்டே பார்க்குற மாதிரி சண்டை போட்டு அதுக்கப்புறம் நான் பேசிக்கிறதே கிடையாது. ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நாங்கள் பேசிக்கவே மாட்டோம். 14 வயசில் ஆரம்பித்தேன் நான் லவ் ஸ்டார்ட் பண்ணது. 2 வருஷம் அந்த மாதிரியே போயிட்டு இருந்தது. பார்ப்போம் அவ்வளோதான், இது வரையும் நாங்கள் ஃபோனில் பேசினது கிடையாது, எதுவுமே கிடையாது. பார்த்துக்கிறதோட சரி. ஸோ டேரெக்டாக அப்படி பார்த்துக்கிறதோட சரி. அதுக்கப்புறம் என்னாச்சு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் அப்புறம் தான் அவங்க வந்து வீடு கட்டிகிட்டு இருந்தாங்க. எங்கள் ஹஸ்பண்டோட அப்பா அம்மா வந்து வீடு கட்டிகிட்டு இருந்தாங்க அந்த சைடு. அந்த இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அந்த வீடு பக்கத்தில் இன்னொரு வீடு கட்டிகிட்டு இருந்தாங்க அந்த சைடு. அப்பயும் என் மனசு என்ன தோணுச்சு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரே ஸ்ட்ரீட்டில் வந்து வெளியில் வந்தாலே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பழைய வீடு இருந்துச்சு பார்த்தீங்களா உங்களுக்கு, அப்படி இருக்கும் போதே பார்க்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் தள்ளி கட்டுறாங்களே, இனிமேல் மட்டும் எங்கே பார்க்க முடியும், அவ்வளோதான், இனிமேல் எல்லாத்தையும் மறந்துட வேண்டியதா அப்படின்னு நினச்சின்னு நான் இருந்தேன். ஸோ வந்து அவங்க வீடு கரெக்டாக 14 அதுதான் வந்து 14 வயசில் இந்தமாதிரி பிரச்சனை வந்துச்சுங்க. ஆனால் வந்து நான் அப்படியே தான் இருந்தேன். ஸோ இவங்களுடைய ஞாபகமாகவே இருந்து நான் வந்து நடுவில் வந்து இந்த மாதிரி வேறு எந்த ஒரு லவ்வுமே எனக்கு வந்து அட்ராக்ட் ஆகலை. என்னுடைய ட்ராக்கில் யாருமே போகல. அந்த மாதிரி கரெக்டாக தான் இருந்தேன், உண்மையாக இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களும் அதுமாரி தான் இருந்தாங்க ஆக்சுவலாக. அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சுன்ட்டு பார்த்தீங்கன்னா 14 வயசு மாதிரி நடந்துச்சு. 18 வயசு ஆனதுக்கப்புறம் அவங்க வீடு கட்டி முடிச்சதுக்கப்புறம் எதிர்பார்க்காம ஒரு நாள் நடக்குது. இதுவரையும் இவ்வளோ வருஷமாக நாங்கள் பேசலை, பார்த்துக்கல. திடீர்னு ஒரு நாள் வந்து அவங்க அப்பா அம்மா வந்து எங்கள் வீட்டில் வந்து பொண்ணு கேட்கலான்னு வந்தாங்க. ஓகேங்களா, பொண்ணு கேட்க வந்தாங்க. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து லவ் ஸ்டோரி வந்து நிறையா இருக்குது. அந்த எங்கள் லவ் ஸ்டோரியில் வந்து என்னென்ன பிரச்சனை வந்துச்சு, இந்த லெட்ரு வந்து இப்படி ஆரம்பிச்சு அதெல்லாம் வந்து இன்னும் வேணா நீங்கள் வந்து வீடியோஸ் பார்க்குறீங்க இல்லைங்களா, அப்போ வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ எல்லாருமே நான் இதிலே சொல்லிட்டேன், உங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சிடும். ஸோ சிம்பிளாக சொல்லிட்டு முடிச்சிடுறேன். உங்களுக்கு 18 வயசு இருந்துச்சு அப்போ எனக்கு. அப்போ வந்து பொண்ணு கேட்டாங்க, வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கல்யாணம் பண்ணோம். ஸோ எப்படி கல்யாணம் ஆச்சு என்ன ஆச்சுன்றது கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா மட்டும் நான் சொல்கிறேன், இல்லைனா அதை அப்படியே நான் ட்ராப் பண்ணிடுறேன். ஸோ வந்து இவ்வளோ தான் லவ் ஸ்டோரி கொஞ்சம் தான் சொல்லியிருக்கேன். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா 14 வயசில் வந்து லவ் பண்ணேன். ஸோ வந்து அந்த இதோடு தான் நான் இருந்தேன். சரி போயிட்டாங்களே, சண்டை வந்து முடிஞ்சிச்சு அப்படின்ட்டு நான் நினச்சி
வேறு ஒரு இதுவோடு போகாமல் வந்து நான் கரெக்டாக நான் வந்து எனக்கு எங்கே போனாலும் சாரி எங்கன்னா போய் சாப்பிட போனாலும் சரி, வேறு எங்கன்னா வந்து சும்மா இந்த மாதிரி படத்துக்கு பீச்சுக்கு எங்கன்னா வீட்டில் கூட்டிகிட்டு போனாலும் சரி, நான் எனக்கு ஃபுல்லாக அப்படியே தான் அவங்க ஞாபகமாக தான் இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சு அவ்வளோதானா முடிஞ்சிச்சா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு இப்படி இருக்குது, எனக்கு இப்படி இருந்துச்சு, சாமி நல்லா கும்பிடுவேன் அப்போது. ஸோ வந்து எனக்கு இப்படி இருந்து, ஆனால் இந்த பேரண்ட்ஸ் சரியாக கொடுக்கல, கடவுள் வந்து படிப்பு சரியாக கொடுக்கல, நான் மனசுக்கு ஆசைப்பட்ட மாதிரி கடைசியில் அவங்களே வந்து ஒரு நாள் பொண்ணுக்கிட்ட எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ எனக்கு இது இப்படி நடந்துச்சு. அது நீ ஏன் சொல்கிறேன்னா, இவ்வளோ நாள் நான் உண்மையாக இருந்த ஒரு விஷயத்துக்கு எனக்கு நடந்திருக்கு அப்படின்னா, யாமினின்னு ஒருத்தவங்க வந்து பேசியிருக்காங்க. சோஷியல் மீடியாவில் நடக்கிற விஷயத்தை எதுவுமே நான் நிறைய விஷயங்கள் ஃபோனில் பார்ப்பேன். ஸோ வந்து எந்த விஷயமே எடுத்து நான் ஷேர் பண்ணிக்க மாட்டேன், என்னுடைய சேனலையும் நான் போட விரும்பப்பட மாட்டேன். ஸோ வந்து நீயா நான் ஷோவில் வந்து யாமினி வந்து அவங்க பேசியிருக்காங்க, இவ்வளோ நாள் லவ் பண்ணேன், இப்படி அவங்கள வந்து டார்ச்சர் பண்ண ஃபோன் பண்ணி பேசினன்ட்டு. ஸோ அவங்க உண்மையாக இருக்கிறனால கண்டிப்பாக ஒரு நாள் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு ரிசல்ட் இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நாள் நல்லது நடக்கும். ஸோ வந்து அவங்களே திரும்பி பேசுறதுக்குள்ள சான்சஸ் இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அவங்க வந்து இந்த இடத்த விட்டுட்டு மாறிட்டு அடுத்த இதுக்கு போயிடுறது தான் நல்லது எனக்கு தெரிஞ்சு. இல்லை இந்த லைஃப்பில் தான் நான் இருப்பேன்னா தன்னைத்தானே நீங்கள் வந்து கஷ்டப்படுத்திக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து ஒரு நாள் உங்களுக்கு அவங்க புரிஞ்சிக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ ஓகே, நம்ம வந்து இப்போ வந்து எனக்கு வந்து மேரேஜ் ஆச்சு பார்த்தீங்களா, அந்த நிச்சயதார்த்தான வந்து ஆல்பமும் சும்மா 1-2 ஸ்டில் காமிக்கிறேன், அதுக்கப்புறம் மேரேஜ் ஆனது ஸ்டிலும் காமிக்கிறேன் உங்ககிட்ட. இது பார்த்தீங்கன்னா நிச்சயதார்த்தம் வந்து ஆல்பம், ஓகேங்களா. இது வந்து நிச்சயதார்த்தம் ஆல்பம். ஸோ வந்து ரொம்ப எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா வீடியோ ஃபுல்லாக போயிட்டே இருக்கும், அதனால் வந்து நான் ஒரு சில ஸ்டில் மட்டும் காமிக்கிறேன். தெரியுதுங்களா மூஞ்சி? ஓகே, கிளார் அடிக்குது லைட் வெளிச்சத்தில், ஸோ அதனால சரி தெரிய மாட்டேங்குதுன்னு தெரியல. இது ஒன்று சும்மா 2 பிக்சர்ஸ் மட்டும் இதுதான் மேரேஜ் ஆகும்.